Hello traders, welcome to our channel. Today date August 14, time 9:21 AM. ஸோ இன்றைக்கி எதில் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபியில் தான் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் லோவர் த டைம் ஃப்ரேமில் போய் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ 5 மினிட் கேண்டில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ என்ட்ரி எந்த இடத்துல எடுக்க போகிறோம்னா, ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்க போகிறோம். அண்ட் தென் டிபி அண்ட் எஸ்எல் பார்த்தீங்கன்னா நியர்லி எஸ்எல் வந்துட்டு ப்ரீவியஸாக இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் வந்திருக்கும். ப்ரைஸ் வந்து ஹையர் லெவலில் வந்துட்டு நல்ல செல்லிங் வந்துட்டு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்துட்டு கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிற மாதிரி ரெண்டு வாட்டி வந்து பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த லெவல் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அகைன் ஒரு கண்டினியூஷன் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ இந்த ஜோனுக்கு மேலே என்னோட எஸ்எல் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு மேலே கரெக்டாக எந்த இடத்துலேருந்து செல்லிங் வந்துச்சோ ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு மேலே என்னோட எஸ்எல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எஸ்எல் வந்துட்டு சேம் 1:1 பார்க்கும்போது ஸோ இந்த லோ பிரேக் ஆகி ஒரு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் இந்த ட்ரேடுக்கு நான் எவ்வளோ எஸ்எல் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன்னா நியர்லி $20 பக்கமாக நான் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து எஸ்எல் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. அண்ட் தென் ஸோ இந்த ட்ரேட் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தேங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரேட் எதை பேஸ் பண்ணி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையர் த டைம் ஃப்ரேம்லேருந்து வந்து வரும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் வீக் வந்துட்டு சப்போர்ட் வந்து சஸ்டெயின் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு அந்த சப்போர்ட் வந்து சஸ்டெயின் ஆகிறது வந்து ப்ரைஸ் ட்ரை பண்ணிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கு கீழே ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு நல்ல அக்ரெசிவ் செல்லிங் வந்துருந்துச்சு. அண்ட் தென் இந்த செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கண்டினியூஷன் மீன்ஸ் மினிமம் இந்த லோ பக்கமாக வந்துட்டு ப்ரைஸ் வந்து அகைன் வந்துட்டு சோல்ட் ஆஃப் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஒரு ப்ரீவியஸாக லோவர் த டைம் ஃப்ரேமில் ஒரு லோ கிரியேட் ஆகிருக்குல்ல, இந்த லோ பிரேக் ஆகிட்டு ஒரு சின்ன மூமெண்டம் வந்தோன்னா நம்ம டிபி வந்துற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்துட்டு எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:23 AM. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸ் நல்லாவே ஒரு செல்லிங் மூமெண்டம் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ மேஜர் த குவான்டிட்டி வந்து புக் பண்ணிடலாம். ஸோ மேஜர் த குவான்டிட்டி நியர்லி 0.09 வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ மேஜர் ஆஃப் குவான்டிட்டி வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க குவான்டிட்டி வந்துட்டு நம்ம டிபி கொஞ்சம் அதிகம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நியர்லி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து செல் ஆஃப் பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே செல் ஆஃப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக ட்ரேட் ப்ராஃபிட் வந்துட்டு $6 பக்கமாக வச்சுருக்கோம். அண்ட் தென் எஸ்எல் வந்துட்டு அகைன் ட்ரைல் பண்ணிட்டு வந்துட்டு காஸ்ட் டு காஸ்ட் வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆனால் எனக்கு வந்துட்டு லாஸ் ஆகிறது இந்த ஒன்லி $3 மட்டும்தான். பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு நான் வந்து பார்சல் புக் அடிச்சுட்டு சேவ் பண்ணிட்டேன் என்னோட குவான்டிட்டியை. ஸோ ஓவராலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு மூமெண்டம் வரும்ன்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ மினிமம் வந்துட்டு இந்த லோ பிரேக் ஆகிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். ப்ரைஸ் வந்துட்டு அதை பிரேக் பண்ணி ஒரு மூமெண்டம் வந்தோன்னா நான் ஓவரால் மேஜர் த குவான்டிட்டி வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் தென் ப்ரைஸ் கண்டினியூஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஏன்னா வந்துட்டு ஓவர் த ஹையர் த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு நல்லாவே சோல்ட் ஆஃப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓவராலாக ப்ரீவியஸ் வீக்லேருந்து நல்ல செல்லிங் வந்துட்டு அண்ட் தென் ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து அகைன் செல் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த செல்லிங் வந்துட்டு ஒரு மூமெண்டம் கொஞ்சம் அதிகமாகவே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 0.02 லாட்டை வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் வந்துட்டு எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ ஓகே டேடாஸ், பேலன்ஸ் இருக்க அந்த 0.02 லாட்டை வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரைஸ் வந்துட்டு அகைன் வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ பேலன்ஸ் இருக்க லாட்டை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி மட்டும் ஓவராலாக $14.62 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நியர்லி 80-90 பக்கமாக வந்துச்சு. அண்ட் தென் மேஜர் த குவான்டிட்டி வந்துட்டு இந்த லோவில் வந்து புக் பண்ணிட்டு அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க குவான்டிட்டி வந்துட்டு எஸ்எல்ஐ ட்ரைல் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆனதுனால நான் மேஜர் த ஓவராலாக எல்லா குவான்டிட்டியுமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நியர்லி இன்றைக்கி மட்டும் $14 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் வந்துட்டு எந்த ட்ரேடு எடுக்க போகிறதில்ல. ஸோ இதோட க்ளோஸ் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் நான் எப்பயுமே வந்துட்டு எடுப்பேன் இந்த அக்கௌண்ட்டில். நான் எடுத்தது எல்லாமே மேக்ஸிமம் சிங்கிள் ட்ரேடு தான். 5 ட்ரேடுன்னு காட்டுனுச்சுன்னா அது வந்துட்டு பார்ஷியல் புக்கில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரேட் வந்து ஆட் ஆகும். ஸோ இன்றைக்கி எடுத்ததுமே ஒரு ட்ரேடு தான். பட் 2 ட்ரேட்னு காட்டுறது என்னென்னா பார்சல் புக் பண்ணதுனால 2 ட்ரேடுன்னு காட்டுது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன் ஓவர்வியூக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் தென் எஸ்எல் வந்துச்சுன்னா அந்த எஸ்எலோட க்ளோஸ் பண்ணிடுவேன். டிபி வந்துச்சுன்னா அண்ட் தென் டிபி அதுக்கு மேலே வந்து ரீஎன்ட்ரி எதுவுமே எடுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஓவராலாக $14 எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃபேஸ் ஒன் அக்கௌண்ட் இன்னும் ஃபுல் பண்ணுறதுக்கு இன்னும் $80 வேணும் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துட்டு இந்த அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணிடலாம். தென் ஃபேஸ் 2 இருக்குது, அதில் $250 பக்கமாக ப்ராஃபிட் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் தருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் இன்னுமே வந்துட்டு லோவர் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அண்ட் தென் செல்லிங் வந்துச்சுன்னா இந்த லோ பிரேக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சேம் அதேமாதிரி பிரேக் ஆயிடுச்சு. ஒரு மூமெண்டம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரிவர்ஸ் லைட்டாக அண்ட் தென் அகைன் சேம் சப்போர்ட் லெவல் தான் டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அகைன் இங்கேருந்து கூட செல் ஆஃப் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் எந்த என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுங்கிறது எனப்பு தான். ஸோ பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு ஓவர்வியூவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அலைன் ஆகி வரும்.
ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ட்ரேட் பற்றி கற்றுட்டு இருக்காங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.